திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் திருவிழாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ஹாட் டாப்பிக்கா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய வாட்டர்மெலன் அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாட்டர்மெலன் வெர்சஸ் குக் வித் கோமாளி. இத பத்தி தான் பார்க்க போறோம். குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதுல வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்மெலன் அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். தற்பெருமை பீத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர். நான் வந்து பிக் பாஸ் பிரபலம், பிக் பாஸ் சீசன் 9ல வந்து ஒரு பிரபல போட்டியாளரா இருந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோமாளின்னே சொல்லலாம். ரியல் லைஃப் கோமாளி. இந்த கோமாளி குக் வித் கோமாளிக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு இவர் வந்து கோமாளி மட்டும் இல்லங்க, பொம்பளை விஷயத்துல ரொம்பவே வீக்குங்க. அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், இதுதான் வந்து அங்கேயும் நடந்திருக்கு. அங்கேயும் போயிட்டு பொம்பளைங்க கிட்ட தவறா நடந்துக்கிட்டு எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனேயே என் தோள் மேல கை போடுறது, அங்க வந்திருக்க ஃபேமிலியா வந்திருக்கவங்க கிட்ட பூரா தவறா நடந்துகிட்டு இருந்திருக்காரு. பெண்கள் கிட்ட போயிட்டு ரொம்ப குழஞ்சிக்கிட்டு இருக்காது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அதை பத்தி தான் வந்து சிடபிள்யூசியில் வந்து அந்த வந்திருந்த அந்த குடும்பங்கள்ல அறந்தாங்கி நிஷா மற்றும் வந்து எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது. இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருவர் வந்து இப்போ வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறந்தாங்கி நிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து என்கிட்ட மட்டும் இல்ல, அந்த செட்ல இருந்த எல்லா பெண்கள் கிட்டயுமே போய் ரொம்ப தவறா தான் நடந்துக்கிட்டாரு. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதனால தான் அங்க உள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. என் மேல வந்து தோள்ல கை போட்டு இந்த உடனேயே என் தோள் மேல கை போடுறது, மாதிரி ரொம்ப நேரமா தோள்ல கை போட்டிருந்தாரு. ஷோவே ஆரம்பிக்கல. ஷோ ஆரம்பிச்சிருந்தா கூட சரி, ஷோக்காண்டி பண்றாருன்னு சொல்லலாம். ஷோ ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த மாரி கை போட்டு இந்த மாரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாரி பிரச்சனை நடக்கவும் உடனே அதாவது கானா வினோத் வந்து சொல்லியிருக்காப்புல, இந்த மாரி பண்ணாத, இந்த மாரி அவங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இவர் வந்து அதையும் கேட்காம திரும்பவும் அதே மாரி பண்ணவும், அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயி அவங்க 2 பேருக்கும் நிஷாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு. இப்போ கானா வினோத் வந்து திட்டுறாரு. "பாத்தியா உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை" அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. திட்டவும் உடனே அவர வந்து ஜாதி ரீதியாகவும், குப்பம், சேரி இந்த மாரி விஷயங்களாவும் அவர் பேசியிருக்காரு. நீ சேரியிலிருந்து பிறந்தவன், நீ வந்து படிக்காதவன், நீ கண்டபடி பேசினாரு. பேசவும் புகழ் வந்துட்டு இந்த மாரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி புகழ் வந்திருக்காரு. உடனே புகழ பார்த்து உனக்கு என் மேல பொறாம. நீ வந்து நான் வந்து ஷார்ட் டேர்ம்ல பெரிய ஆள் ஆயிட்டேன்னு உனக்கு என் மேல பொறாம. அப்படி இப்படின்னு சொல்லி புகழ வந்து ரொம்பவே தகாத வார்த்தைகள்லயும் இந்த மாரியும் பேசியிருக்காரு. பேசவும் புகழ் வந்து கோவிச்சுட்டு போயிட்டாரு. இந்த பிரச்சனை நடந்து அங்க ரொம்ப சலசலப்பா இருக்கும். நிஷாவுக்கு இப்படி ஓங்கி குத்திட்டாரு திவாகர். அவளுக்கு இந்த இடத்துல தோல் அடிபட்டு போச்சு. மாக்காப்பா வந்து அந்த ஷோக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தவரு டென்ஷன் ஆயிட்டு, அமைதியா இருங்கடான்னு சொல்லி அவர் கையில இருந்த அந்த பேப்பர், ஸ்கிரிப்ட் பேப்பர தூக்கி எறிஞ்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் பேப்பரு, அந்த பேப்பர தான் இவர் வந்து கம்பிய வச்சு என்னைய தாக்குனாருன்னு சொல்லி சொன்னது. அந்த பேப்பர தூக்கி எறியவும், முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லவும், நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், மாக்காப்பா போயிட்டு ஷோ ப்ரொடியூசர்ட்ட சொல்ட்டாரு. இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல, பெண்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு. சொல்லவும், உடனே இம்மீடியட்டா அவர வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அந்த சுனிதா புள்ள வந்து உள்ள விழுந்தது, அதை கையை பிடிச்சி பிராண்டி விட்டு கை பூரா ரத்தமாட்டா ப்ரொடியூசர். இது நடந்ததுனால தான் இந்த வாட்டர்மெலனுக்கு வந்து இவ்வளோ கடுப்பு. என்னை வெளியில அனுப்பிட்டால உன்னை என்ன செய்றேன்னு பாருன்னு உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாரி பிரச்சனைய உண்டு பண்ணியிருக்காரு. இப்போ நிஷா பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டிமன்ற பேச்சாளர் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. இந்த மாரி எல்லார்ட்டயுமே வந்து இந்த பெண்கள்ட்ட பூரா தவறுதலா தான் நடந்துக்கிட்டாரு. அவர் வந்து தன்னைத்தானே வந்து பெரிய ஒரு நடிகன்னு நெனச்சுக்கிட்டு இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அது வந்து ரொம்ப தவறு. பெண்கள் கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம் எதுவுமே சரியில்ல அப்படிங்கிற மாரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. இது போக அறந்தாங்கி நிஷா வந்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சுனிதா அவர்ட்ட போயிட்டு ரொம்பவே ஒரு மாரி சுனிதாவ வந்து ரொம்பவே தவறுதலா பேசுற விதத்துல, சுனிதா அப்படி இப்படின்னு ஒரு மாரி பேசி அவங்கட்ட வந்து தவறுதலா நடந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த மாரி அதாவது தவறுதலா பேச்சுவார்த்தை இந்த மாரிலாம் பண்ணியிருக்காரு. இது வந்து பெரிய இஷ்யூ ஆயிருக்கு அங்க. ஸோ இதுதான் இது நடந்த விஷயம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பாய். அடுத்து வந்து விலாகா பார்க்கலாம். இப்ப இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவா போய்க்கிட்டு இருக்கறனால நம்ம இத பத்தி பேசியிருக்கோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.